வெல்கம் டு தமிழ் பட்டாளம். நம்ம குரூப் 2 மெயின்ஸ் எக்ஸாமில் மேக்ஸ் டாபிக் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒத்த தன்மை பார்த்தோம். இதில் வந்து டே 1 மேக்ஸ் பார்த்தோம். இப்போ டே 2 மேக்ஸுக்குரிய ஆன்சர் வந்து நான் சொல்கிறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு 4:12:5 கொஸ்டின் மார்க்கு. இதில் வந்து 4க்கும் 12க்கும் எப்படி ரிலேட் ஆகுதுன்னு ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ணணும். 4 வந்து நீங்கள் என்ன பண்ணும், 3ஆல் பெருக்குனா 4 12 வருது அப்படின்னு ஃபஸ்ட்டு யோசிப்போம். இப்போ 5 3ஆல் பெருக்குனா 15 ஆன்சர் இருக்கான்னு பார்த்தா இல்லை. அப்போ வேறு மாதிரி எப்படி பண்ணியிருக்காங்கன்னு யோசிக்கும் போது இப்போ 4 வந்து ஸ்கொயர் பண்ணுங்க, 16 -4 12. அதே மாதிரி 5 வந்து ஸ்கொயர் பண்ணுங்க, 5 25 -5 ஆன்சர் வந்து 20. ஆன்சர் வந்து 20 இருக்குது. அப்போ ஆன்சர் வந்து இதுதான். ரெண்டாவது கணக்கு 1:36:2 என்ன? இப்போ 1க்கும் 36. இப்போ 36 வந்து எதோட ஸ்கொயர்டு அப்படின்னு செக் பண்ணும்போது 6ஓட ஸ்கொயர்டு. அப்போ 1லேருந்து 6க்கு போயிருக்காங்க. அப்போ 1 + 5 = 6 ஸ்கொயர்டு = 36. அதே மாதிரி இங்கே 2ஓட 5 ஆட் பண்ணோம்னா 7. இப்போ 7 ஸ்கொயர்டு வந்து 49. ஆன்சர் வந்து 49. அடுத்து 136:469:247 என்ன? இப்போ இதை செக் பண்ணுங்கள். ஏதாவது ஸ்கொயர்டோட நம்பரோட ப்ளஸ் ஆட் பண்ணி வருதா அப்படின்னு செக் பண்ணி பாருங்கள். ஆனால் எதுக்குமே வரலை. அதனால் இதை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இதை ரெண்டையும் ஆட் பண்ணி பாருங்கள். 136ஐயும் 469ஐயும் ஆட் பண்ணோம்னா 605 வரும். அதே மாதிரி இப்போ 244 இங்கே இருக்க நம்பரையும் ஆட் பண்ணால் 605 வரணும். அப்போ எந்த நம்பரை ஆட் பண்ணணும் அப்படின்னா 605லேருந்து 247 கழிச்சு பாருங்க. இப்போ 358. ஆன்சர் வந்து 358. ஃபஸ்ட்டு இதுக்கு செக் பண்ணி பாருங்க, வேறு ஏதாவது ரிலேட் ஆகுதான்னு. இல்லாத பட்சத்துக்கு ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள், இல்லைன்னா கழிச்சு பாருங்கள், எது மேட்ச் ஆகுதுன்னு பார்த்து கண்டுபிடிங்க. அடுத்த கணக்கு 49:81:64 கொஸ்டின் மார்க். இப்போ 49 பார்த்தோன்னே தெரியும் 7 ஸ்கொயர்டு. 81 வந்து 9 ஸ்கொயர்டு. இது வந்து 7 ஸ்கொயர்டு, இது வந்து 9 ஸ்கொயர். 64 வந்து எதோட ஸ்கொயர்னா 8 ஸ்கொயர்டு. அப்போ இங்கே வந்து +2ஓட ஆட் பண்ணியிருக்காங்க. அப்போ 8ஓட +2 ஆட் பண்ணால் 10. இப்போ 10 ஸ்கொயர்டு வந்து 100. இப்போ ஆன்சர் வந்து 100. அடுத்த கணக்கு 371:150:468 கொஸ்டின் மார்க். இப்போ இது வந்து இதோட ரிலேட் ஆகுது. ஏதாவது ஸ்கொயர் கியூப் நம்பரை செக் பண்ணி பாருங்கள், ரிலேட் ஆகுதான்னு. இல்லாத பட்சத்துக்கு ரெண்டையும் கூட்டு கழிச்சு பாருங்க எப்படி வருதுன்னு. இப்போ 371 -150 221. அதே மாதிரி 468ஓட 221 மைனஸ் பண்ணுங்க, 247. ஆன்சர் இருக்கான்னு பாருங்க. இருக்கு. அப்போ ஆன்சர் வந்து 247. 42:31 கொஸ்டின் மார்க். இது பார்த்தோன்னே கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்கொயர்டு கியூபு இதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள், வராது. அடுத்து இந்த டிஜிட்டை பாருங்கள். 47 4க்கு முன்னாடி 3, 2ஓட 1 மைனஸ் பண்ணால் 1. இந்த மாதிரி பேட்டர்னில் ஆப்ஷனில் எது இருக்குதுன்னு செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் எடுத்தோன்னே இருக்குது 9க்கு முன்னாடி 8, 7க்கு முன்னாடி 6. மற்றது வந்து இதுக்கு ஓகே, இங்கே வந்து 2ன்னு வந்திருக்கணும். அதே மாதிரி இதுக்கு ஓகே, இங்கே வந்து 8, இங்கே வந்து 6ன்னு வரணும். அப்படியே மாறி இருக்குது. இங்கே வந்து 5, இங்கே 3 அப்படி வரும். அப்போ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் தான் இந்த பேட்டர்னில் இருக்குது. அப்போ ஆன்சர் வந்து 97:86.
அடுத்து 7:17 இஸ்ட்டு கொஸ்டின் மார்க் இஸ்ட்டு 50. இப்போ 7லேருந்து 17 எப்படி கொண்டு வந்திருப்பாங்க? இப்போ 7 2ஆல் பெருக்குங்க. 14 + 3 17. அதே மாதிரி எந்த நம்பரோட 2ஆல் பெருக்கி 3 ஆட் பண்ணால் 50 வரும் அப்படின்னு செக் பண்ணும்போது 23. 23 2ஆல் பெருக்கணும்னு 46 + 4 50 வந்துடும். அப்போ ஆன்சர் வந்து 23. நீங்கள் 26 போட்டீங்க அப்படின்னா 52 வந்துடும். 2ஆல் பெருக்கும் போதே 52 வந்துடும். அப்போ ஆன்சர் வந்து 23. அடுத்து 1648 இஸ்ட்டு 1339 இஸ்ட்டு 2266 இஸ்ட்டு கொஸ்டின் மார்க். இப்போ பார்க்கும்போது கியூபு இதெல்லாம் கண்டுபிடிக்க கஷ்டமாக இருக்கும். அப்போ டிஜிட்டை பாருங்கள். இங்கே 16, இங்கே 48. அப்போ 16 3ஆல் பெருக்கணும்னா 48. 13 3ஆல் பெருக்குனா 39. அதே மாதிரி இங்கேயும் 22 3ஆல் பெருக்குனா 66. அதே மாதிரி ஆப்ஷனில் எந்த நம்பரை 3ஆல் பெருக்கி கொடுத்துருக்காங்கன்னு 12 3ஆல் பெருக்குனா வராது. 36. இதை 3ஆல் பெருக்குனா வராது. இப்போ 14 3ஆல் பெருக்குனா 42 வருது. அப்போ ஆன்சர் வந்து இதுதான். 7 இஸ்ட்டு கொஸ்டின் மார்க் இஸ்ட்டு 145 இஸ்ட்டு 195. இதில் வந்து 145 195 செக் பண்ணி பார்க்கும்போது இதோட ஸ்கொயர் 144. இங்கே வந்து 196 வரும். இது எதோட ஸ்கொயர்? 12 ஸ்கொயர். 12 ஸ்கொயர் 144. அதோட +1 145. இது வந்து 14 ஸ்கொயர் 196 -1 195. இதே பேட்டர்னில் இதை நம்ம கொண்டு வரணும். இப்போ 7 எந்த இதில் வரும் அப்படின்னு செக் பண்ணும்போது இப்போ 4. இங்கே கொஸ்டின் வந்து தப்பாக இருக்குது. 7ன்னு வராது, 17ன்னு வரும். இப்போ 17னா 4 ஸ்கொயர் 16 +1 17. இதே மாதிரி இங்கே வந்து எப்படி 2 ஆட் பண்ணி போட்டிருக்காங்களோ அதே மாதிரி இங்கே 6 ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். 36 -1 35. ஆன்சர் வந்து 35. அடுத்த 3222 இஸ்ட்டு 7222 இஸ்ட்டு 3323 இஸ்ட்டு கொஸ்டின் மார்க். இதில் வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இப்போ 3க்கு அடுத்து இங்கே என்ன கொண்டு வந்திருக்காங்க? 7 கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி நம்ம இங்கே 3க்கு அடுத்து இங்கே +4 இங்கேயும் +4 கொண்டு வந்தோம்னா 7. ஆப்ஷனில் ஃபஸ்ட்டு டிஜிட் இருக்கா பாருங்க. இதுதான் இருக்குது. வேறு ஆப்ஷன் வந்து வேறு மாதிரி போட்டோம்னா வராது. அதனால் ஆப்ஷனுக்கு வந்து +4 போட்டோம்னா 7 அப்படின்னு வர மாதிரி இதுதான் இருக்குது. அதனால் இதை சூஸ் பண்ணிக்கோங்க. 1:8:27 கொஸ்டின் மார்க். பார்த்தோன்னே கண்டுபிடிச்சலாம். 8 வந்து எதோட கியூப்னா 2ஓட கியூப். 1 வந்து 1 கியூப் = 1. 2 கியூப் வந்து 8. 3 கியூப் 27. 4 கியூப் 64. ஆன்சர் 64. அடுத்தது 24:126 48 என்ன? இப்போ 24 125 பார்த்தோன்னே தெரியும். 24க்கு அடுத்த நம்பர் 25. இதுக்கு முன்னாடி 125. பார்த்தோன்னே தெரியுது 5 ஸ்கொயர்டு. 5 ஸ்கொயர்டு 25. 5ஓட கியூப் வந்து 125. அதோட +1 126. இங்கே வந்து -1 24. அதே மாதிரி இங்கே 48னா 7 ஸ்கொயர் 49லேருந்து -1 48. இதே மாதிரி 7 கியூப் 343 ப்ளஸ் 1 ஆட் பண்ணணும். 1 ஆட் பண்ணால் 344. ஆன்சர் வந்து 344. அடுத்து 2:7 6 என்ன?
இப்போ ரெண்டுலேருந்து 7 எப்படி கொண்டு வந்திருப்பாங்க? இங்கே 6லேருந்து நம்ம அடுத்தது எப்படி கொண்டு வரணும்? இப்போ 2னா 2 ஸ்கொயர் வந்து எத்தனை? 4. 4 + 3 7. இதே மாதிரி 6 ஸ்கொயர் 36 + 3 39. நம்ம ஒவ்வொரு மெத்தடாக போட்டு செக் பண்ணி பார்க்கணும். ஆப்ஷனில் எந்த மாதிரி மெத்தடுக்கு ஆன்சர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம போடணும். அடுத்து 24:27:80. இங்கே வந்து கொஸ்டின் மார்க் இங்கே வராது, இங்கே வரும். கொஸ்டின் மார்க் /81. இப்போ 24லேருந்து 81 எப்படி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது நம்ம 2 இதுவும் யூஸ் பண்ணலாம். 1 3 கியூப்லேருந்து 27 - 3னா 24 வரும். இங்கே வந்து 3 கியூப் அப்படின்னா 27 வரும். இந்த மெத்தட் யோசிக்கலாம். ஆனால் இங்கே வந்து 81ன்னு இருக்குது. அது வந்து எதோட கியூபும் 81 வராது, ஸ்கொயர்டாக தான் வரும். 9 ஸ்கொயர் 81 தான் வரும். அதனால் இந்த மெத்தட் யூஸ் பண்ணாமல் வேறு எப்படி கொண்டு வந்திருப்பாங்கன்னு பாருங்கள். இப்போ 24 எப்படி எழுதலாம்? 8 3 24. அடுத்தது 9 3 27. இதே மாதிரி இங்கே 81க்கு எப்படி வரும் அப்படின்னு செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரி 81 வந்து 9 × 9 81. இப்போ அதுக்கு முன்னாடி அப்படின்னா 8 × 9 72. நமக்கு 72 ஆன்சர் இருக்குது. இந்த மாதிரி போடலாம். இல்லை அப்படின்னா 27 3ஆல் பெருக்கணும் அப்படின்னா 81 வருது. அதே மாதிரி 24 3ஆல் பெருக்கணும் அப்படின்னா 72 வருது. இப்போ 2 மெத்தடில் போட்டாலும் 72 ஆன்சர் வருது. அதனால் 72 தான் ஆன்சர். அடுத்து 47:65:59 என்ன? இல்லை, இப்போ 47 65. 47னா 49 நான் வரும். 7 ஸ்கொயர் அதுலேருந்து 2 மைனஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ 65னா 64 8 ஸ்கொயர்டு. 64ஓட 1 ப்ளஸ் பண்ணால் 65 வரும். இது வந்து சரியாக வருதான்னு பார்த்தோம்னா வரலை. ஏன்னா இங்கே 2 மைனஸ் பண்ணி இங்கே 1 ப்ளஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ வேறு மாதிரி போடும்போது இப்போ 4 ஸ்கொயர் பண்ணோம்னா 16. அது மாதிரி 7 ஸ்கொயர் பண்ணால் 49. 2 ஆட் பண்ணோம்னா 65 வருது. இப்போ ஒவ்வொரு டிஜிட்டையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணணும். அதே மாதிரி இப்போ 5 ஸ்கொயர் 25. 9 ஸ்கொயர் 81. 2 ஆட் பண்ணுங்க 106 ஆன்சர் இருக்குது. அப்போ ஆன்சர் வந்து 106. அடுத்து 20:30 கொஸ்டின் மார்க் 72. இப்போ 20லேருந்து 30. இப்போ இதோட கனெக்ட் பண்ணும்போது நம்ம 20 வந்து எப்படி பிரிக்க? 4 5 20. அடுத்து 5 6 30. அடுத்தது 6 7 42. 7 8 56. 8 9 72. இதில் 5 அங்கே 5 இங்கே 5 6. அடுத்து 6 7 இப்படியே வரிசை எழுதியிருக்கேன். இப்போ 72 இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ 72 வந்து 8 9 72. அப்போ அதுக்கு முன்னாடி 7 8 56. அப்போ இது வராது. இது 2ம் கொடுத்துருக்காங்க. இப்போ இது 2ம் கொடுத்துருக்காங்க. அப்போ ஆன்சர் வந்து 56. அடுத்து 342 453 831 கொஸ்டின் மார்க். இது வந்து எதுவுமே செக் பண்ணால் வர மாதிரி தெரியல. அதனால் நீங்கள் டிஜிட்டை பார்த்தோம்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். 3க்கு அடுத்த நம்பர் 4, 4க்கு அடுத்து 5, 2க்கு அடுத்து 3. இதே மாதிரி 8க்கு அடுத்து 9, 3க்கு அடுத்து 4, 1க்கு அடுத்து 2. இப்போ ஆன்சர் வந்து 942. அடுத்து 30:130 கொஸ்டின் மார்க்கு கொஸ்டின் மார்க்கு.
இதில் வந்து 30 130 இதில் வந்து எப்படி போடலாம்? இப்போ 30 கொண்டு வந்தால் 3 கியூப் வந்து 27 + 3 30ன்னு வரும். அடுத்து இங்கே வந்து 130க்கு வந்து 5 கியூப் + 5 அப்படின்னா 125 + 5 130ன்னு வரும். இதே மாதிரி இங்கே ஆன்சர் இருக்கா அப்படின்னு செக் பண்ணும்போது இல்லை. அதனால இங்கே எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இப்போ 30 அது முன்னாடி வந்து 1 போட்டிருக்காங்க. அதே மாதிரி இங்கே 20 அதுக்கு முன்னாடி 1ன்னு போட்டிருக்காங்க. அப்போ ஆன்சர் இதாக தான் வரும். இதே மாதிரி நம்ம போட்டு செக் பண்ணோம்னா ஆன்சர் வந்து ஆப்ஷனில் இருக்கான்னு செக் பண்ணிப்பாங்க. இல்லை, அதனால இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து 19 520 238 கொஸ்டின் மார்க் 350. இது வந்து பார்க்கும்போதே தெரிஞ்சிடும் நமக்கு கியூபோடது வருது. 520னா 512 வரும், இங்கே 229 வரும், இங்கே 343. நீங்கள் வந்து கியூப் நம்பர் ஸ்கொயர் நம்பர்னா படித்து வச்சிட்டோம்னா பார்த்தோன்னே கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ 512 வந்து 8 கியூபு + 8, இது வந்து 9 கியூப் + 9, இங்கே வந்து 7 கியூப் + 7 350 வந்துடும். அதே மாதிரி இப்போ முன்னாடி இங்கே வந்து 9க்கு முன்னாடி அடுத்த நம்பர், அப்போ 7க்கு முன்னாடி 6, இப்போ 6 கியூப் + 6, 6 கியூப் 216 + 6 222. ஆன்சர் வந்து 222. அடுத்து 423 657 534 கொஸ்டின் மார்க். இதே மாதிரி இங்கே செக் பண்ணி கியூபா ஸ்கொயர்டான்னு பார்த்தோம்னா எதுக்குமே வரலை. ஆனால் டிஜிட்டை பாருங்கள். அதுக்கு அடுத்து 4ஓட 2 ப்ளஸ் பண்ணால் 6, 2ஓட 3 ப்ளஸ் பண்ணால் 5, 3ஓட 4 ப்ளஸ் பண்ணால் 7. அதே மாதிரி 5ஓட 2 ப்ளஸ் பண்ணுங்க 7, 3ஓட 3 ப்ளஸ் பண்ணால் 6, 4ஓட 4 ப்ளஸ் பண்ணால் 8. ஆன்சர் வந்து 268. அவ்வளோதான். ஆன்சர்னால் செக் பண்ணுங்கள். அடுத்து டே 3க்குரிய மேக்ஸை போடுங்க. அதோட ஆன்சர் நான் சொல்கிறேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.